நாகரீக கோமாளி வந்தேனையா, நாகரீக கோமாளி வந்தேனையா, நாகரீக கோமாளி வந்தேனையா, நடிச்சு முடிச்சு வீடு தேடி போறேனையா, நடிச்சு முடிச்சு வீடு தேடி போறேனையா, நாடகத்துல சிரிப்பு நாடகத்துல சிரிப்பு நான் தானையா, நாடகத்துல சிரிப்பு நான் தானையா, மெய்யாலோ என் வாழ்க்கை பொய்யேராயா, மெய்யாலோ என் வாழ்க்கை பொய்யேராயா, நாகரீக கோபாலி வந்தேனையா, நாகரீக கோபாலி. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எதுக்கு வந்திருக்க தெரியுமா? உனக்கு தெரியுமா? தெரியாதா? நான் இப்ப ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். ஒரு ஊர்ல மோசோடு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் என்னன்னா தெரியுமா? மோசுக்கு மோசுக்கு ஃப்ரெண்டே இல்லையா. மோசு ரொம்ப பண்ணுவானா. அவருக்கு ஏன் ஃப்ரெண்ட் இருந்து அவன்கிட்ட கேட்கலாமா? கேட்கலாமா? சரி, மோசு எங்க இருக்காது எல்லாரும் தேடுங்க. மோசு தம்பி, மோசு கட்டடக்கு சுட்டா மோசு எங்கடா இருக்க தம்பி? எங்க யாராவது மோசுவ பாத்தீங்களா? எங்க இருக்காங்க? எங்க இங்க இருக்கு, இங்க இருக்கு. யாரது? என் மோசு எப்படி இருக்கு? நான் ரொம்ப நல்லா இல்ல, நான் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல தெரியுமா? பாவாத மோசு, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா. ஒரு நாள் ஏதாச்சும் தெரியுமா? மோசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தொலைச்சு போயிட்டாங்கட்டு ஊரு ஊரா காடு காடா எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை தேட ஆரம்பிச்சாரா. மோசு போகுறான் எல்லா ஊருக்கு தான் போறான், மோசு போகுறான் எல்லா ஊருக்கு தான் போறான். மோசு ஒவ்வொரு ஊரா போறானா. எனக்கு இங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா? எனக்கு ஃப்ரெண்டுமே கிடையாது. ஒரே சோகமா இருக்கு, சோகமா இருக்கு. எனக்கு யாராவது ஃப்ரெண்ட் ஆவீங்களா ப்ளீஸ் அப்படின்னு மோசு போகும்போது அங்க ஒரு என்னது, அங்க ஒரு கேட்டபில்லர் ரொம்ப ஸ்லோவா போயிட்டே இருந்துச்சா. மோசு அந்த கேட்டபில்லர் கிட்ட போயிட்டு, ஹாய் கேட்டபில்லர், நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆவியா? நான் உனக்கு ஃப்ரெண்ட் ஆகணுமா? நீ அப்படி என்ன நல்லது பண்ணிருக்க? இதா எல்லாருக்கிட்டையும் கோவப்படுவேன். எல்லாருக்கிட்டையும் கோவப்படுவியா? எல்லாருக்கிட்டையும் கோவப்படுறேன்னு கூட நான் ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன். ஆத்தாடி, அச்சோ இவனும் போயிட்டானே. நான் இப்ப யாருக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆவேன்? அந்த கோவக்கார பையன்கிட்ட தான் ஃப்ரெண்ட் ஆகல. அந்த கேட்டபில்லர் கொஞ்ச நாள் அப்படியே இருந்து பட்டர்ஃப்ளையா மாறிடுச்சா. அப்பவும் மோசு வந்தாளா. அச்சோ மறுபடியும் வந்துட்டானே. ஆய் பட்டர்ஃப்ளை, நீ எவ்வளவு ஃப்ரெண்ட் ஆவியா? இவன் எந்த ஆளாலும் விட மாட்டா போல இருக்கே. நீ ஒரு கோவக்கார பையன், அதனால கூட நான் ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன். இங்கேயும் இருக்கா.
அச்சோ, அந்த கேட்டபில்லரும் ஃப்ரெண்ட் ஆகல, இந்த பட்டர்ஃப்ளையும் ஃப்ரெண்ட் ஆகல. சரி, நான் வேற யாருக்கே போறேன். அப்போ நம்ம இந்த கோவத்தை விட்டுட்டா எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆவாங்க. சரி, நான் போய் என் கோவத்தை விட்டுட்டு இனிமே நல்ல பையனா மாறிடுறேன். இனிமே நான் கோவப்படவே மாட்டேன். அப்படின்னு கோவத்தை விட்டா போசு என்ன பண்ணா தெரியுமா? கோவப்படாம ரொம்ப நல்ல பையனா மாறிட்டான். அப்புறம் அவன் இன்னொரு ஃப்ரெண்ட போய் பார்த்தான். அங்கேயும் ஃப்ரெண்ட் ஆகுறானா இல்லையான்னு பார்க்கலாமா? வாங்க போய் பார்ப்போம். இங்கேயாவது எனக்கு யாராவது ஃப்ரெண்டு கிடைப்பாங்களா? எங்க இருக்கா? தலைவர எலி இருக்குதா? எதுனா இது எங்கேயுமே யாருமே ஃப்ரெண்ட் ஆக மாட்டாங்க. கோவப்பட மாட்டேன்னு தான் சொல்லிட்டேனே. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டேனே. இப்ப கூட யாரும் ஃப்ரெண்ட் ஆகலையே. என்ன காணோம்? ஃப்ரெண்ட் ஆயிடு ப்ளீஸ். கூட நான் ஃப்ரெண்ட் ஆகணுமா? நீ கோவப்படுவியா? பாட்ட நீ ஷேர் பண்ணுவியா? பண்ணுவேன். நீ சுத்தமா குளிச்சு பல்லு விலைக்கு ஹைஜீனா இருப்பியா? அது மட்டும் கிடையாது. நான் இன்னும் குளிக்கவே இல்லை. அச்சோ, இவன் கூட நான் சேர மாட்டேன். சாமி பையன். அச்சோ, இந்த எலியும் நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டுமே இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? ஆஹா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவனுக்கு ஒரு சின்ன எலி கூட ஃப்ரெண்ட் ஆகல. சுப்பலக்கடி சுப்பலக்கடி சுப்பா. ஆனா இப்ப போசு கோவப்பட மாட்டான். எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவா. அப்புறம் ரொம்ப ஹைஜீனா கிளீனா இருக்க ஆரம்பிச்சுட்டா. இப்பவும் அவனுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸே கிடைக்கலையா? என்னாச்சு தெரியுமா? ஒரு நாள் நான் இப்ப கோவப்பட மாட்டேன், ஜாலியான நல்ல பையன் ஆகிட்டேன். நான் இப்ப எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி நான் டெய்லி குளிக்கிறேன், நான் பல்லு விளக்குறேன். எனக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்தா நல்லா இருக்குமே. பட்டர்ஃப்ளையா? நீ இருக்கீங்க வந்த? நான் உன் கூட ஃப்ரெண்டாக வந்தேன். நீ என்னோட ஃப்ரெண்டா? ஜாலி. பக் 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 பக். சேவலா, நீ எப்படி வந்து என் வீட்டை கண்டுபிடிச்சு? பக் 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 பக். நான் உன் கூட ஃப்ரெண்டாக வந்தேன். நீ தான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு 2 ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். நீயா எலி? ஏன் இதை பயமுறுத்துற? நான் உன் கூட ஃப்ரெண்டாக தான் வந்தேன். நீ தான் இப்ப டெய்லி ஒழுங்கா குளிச்சு கிளீனா நீட்டா இருக்கிய. இனிமே நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சந்தோஷம். எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க. ஜாலி ஜாலி ஜாலியோ ஜாலி ஜாலி ஜாலி. டை நானும் இனிமே உனக்கு ஃப்ரெண்டு. நீவா? எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப நல்லது. நான் இனிமேல் ரொம்ப 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 நல்ல பையனா இருப்பேன். அப்படிதான்
போஸுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அவன் கோவப்பட மாட்டா, அவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவா. அப்புறம் அவன் ரொம்ப ஹைஜீனா இருந்தா. அதனால போஸும் ஒரு நல்ல பையனா மாறி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டா. யாருக்கெல்லாம் இனிமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும்? யாரெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக போறீங்க? வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறவுங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறவுங்க. வணக்கம் 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 சொல்லுறோங்க. நாங்க வணக்கம் சொல்லுறோங்க. நாங்க வணக்கம் சொல்லுறோங்க. நாங்க வணக்கம் சொல்லுறோங்க. கதை பிடிச்சது. உட்காருங்க உட்காருங்க, சீக்கிரம் பேசுறேன். ஓகே, இந்த கதையில இருந்து என்ன புரிஞ்சது யாரா கரெக்டா சொல்லுங்க பாப்போம். Be angry, you should not fight and you should share. Very good, very good, very good, very good. You have to be clean. If you want friends, you have to be clean. You have to share and you should not be angry. Very good. High five. சொல்லுங்க. We should not be angry. We should share everyone and we should be hygienic. Very good, very good. Super. High five. Sit to clean. Very good. எனக்கே புரியல. பண்ணணும். எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. People Live TV. நம்ம கிட்ட இருக்க விஷயத்தை ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணணும். அப்புறம் ஒழுங்கா பிரஷ் பண்ணணும். குளிக்கணும். ஹேண்ட் வாஷ் பண்ணணும் நீட்டா. அப்புறம் கோவப்பட்ட கூடாது. இப்படிலாம் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஹாய் ஃபை. வேற யாராவது வேணாமா? ஐயோ சாமி விட்டுருங்க. சொல்றியா? நம்ம வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணோம். பிகாஸ் ஐ ஹேவ் மோர் தென் 78 or 79. ஆத்தோ இவருக்கு 78 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எல்லாம் கிளாப் பண்ணுங்க. அப்படியா? அப்ப இனிமே நீ என்னோட ஃப்ரெண்ட். இப்ப எனக்கு 79 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அப்ப எனக்கு 81 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே. ஹை ஃபை. ஏய், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்டா. ஹை ஃபை. ஒன்ன தெரியும்ல. ஏய் போதுடா. ஹை ஃபைடா. வேற வேற சொல்லுங்க. We have to treat them friendly and good. அடேங்கப்பா, சூப்பர்ப்பா. எல்லாரும் ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ண பழகணும். கரெக்டா? நீங்க சொல்லுங்க. ஆமா, வெரி குட். ஹை ஃபை. வேற you should be kind to adults and kind to your friends. வெரி குட். குட் கேர்ள். இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகேவா? சார் நீங்க சொல்லுங்க. இந்த கதையில இருந்து என்ன புரிஞ்சது? We have to be clean and we have to be friendly. வெரி குட். அப்புறம் we have to not be angry. வெரி குட். ஹை ஃபை. அடேங்கப்பா, சூப்பர். எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். வெரி குட். உங்க அண்ணன் கிட்ட ஷேர் பண்ணுவீங்க எல்லாத்தையும்? பண்ண மாட்டாளா? இனிமே பண்ணுவான். ஹை ஃபை. ஹை ஃபை. ஓகே, சூப்பர் சூப்பர்.